ப்ரோ கபடி லீக் சீசன் 12 புனேரி பல்டன் டீம் யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரீடைன் பண்றதுக்கு என்ஐபி கூட இவங்க கிட்ட கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஸ்டார் பிளேயர்ஸ் பல பேர் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. யாரையெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க அண்ட் கோச் அசோக் சிண்டேவை நீடிக்க போறாரா இல்ல கோச்சை மாத்த போறாங்களா, என்னதான் நிலவரம், புனேரி பல்டன் PKL சீசன் 12க்கு என்ன குக் பண்ண போறாங்க, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, குயிக்கா ஒரு அனலைசிஸா இந்த வீடியோல பாத்துக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, first of all இது வந்து இந்த PKL சீசன் 12 பிளான் லிஸ்ட் ஆர் அனலைசிஸ் அதுல வந்து கடைசி டீம்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா டீம்ஸுக்கும் நான் போட்டேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா பாத்துருங்க. நம்ம சேனல்ல எல்லா டீமுக்கான வீடியோவும் அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எந்த மாதிரியான கண்டென்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் நீங்க எனக்கு தர சப்போர்ட். இப்போ நம்ம புனேரி பல்டனுக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, புனேரி பல்டன் ஒரு சாம்பியன் டீம், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீசன் பை சீசன் யங்ஸ்டர்ஸ் மட்டும் வச்சே சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீசன் 11 அவங்களுக்கு சரியா அமையல. பிசி ரமேஷை தூக்கி வேற பொறுப்புக்கு போட்டாங்க. இப்போ அவர் பெங்களூர் புல்ஸோட கோச் ஆகி போயிட்டாரு, பாய் பாய் சொல்லிட்டு. அசோக் ஷிண்டே அப்படிங்கிற அவங்களோட மென்டாரா இருந்தவரை தூக்கி, டைரக்டர் ஆஃப் கபடியா சம்திங் ஏதோ ஒரு பொசிஷன்ல இருந்தாரு, அவரை தூக்கி ஹெட் கோச்சா போட்டாங்க. ஆனா ஒரு மேட்ச் கூட தலைவனை நான் மேட்ல பார்க்கல. அதுக்கு பதிலாக அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்ட் பண்ண அஜய் தாக்கூர், அவரும் பாதியில தான் வந்தாரு. அவர் தான் மேக்ஸிமம் டீம் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் PKL சீசன் 11 பொறுத்த வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த புனேரி பல்டன் PKL சீசன் 12க்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத தான் ரொம்ப குயிக்கா இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் கோச்சை பத்தி நான் அப்டேட் கொடுத்துறேன். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி அசோக் ஷிண்டே அவர் வந்து கண்டிப்பா ஹெட் கோச்சா நீடிக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவருக்கு வேற ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கிளப் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ அசோக் ஷிண்டே கண்டினியூ ஆகிறதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. அண்ட் அவர் கூட சேர்ந்து அசிஸ்டன்ட் கோச்சா இருந்த அஜய் தாக்கூர், ஸோ அஜய் தாக்கூரை ஏன் நாம வந்து ஹெட் கோச்சா ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட்குள்ள போயிருக்கு. அண்ட் அது ஒரு பெட்டர் சாய்ஸும் கூட. அஜய் தாக்கூர் தமிழ் தலைவாஸ் கஸ்டன் கோச்சா வருவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு. அந்த ரூமர்லாம் இருக்கு, அது வந்து தனியாக தள்ளி வச்சிருங்க. பட் புனேரி பல்டன் அஜய் தாக்கூரை வந்து ஹெட் கோச்சா ப்ரொமோட் பண்றதுக்கு ஆசைப்படுறதா தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் அதற்கு அஜய் தாக்கூருமே விருப்பம் தெரிவிச்சுக்கிறதா சொல்றாங்க. மேபி அது சரி வந்துச்சு அப்படின்னா அவரை தான் ஹெட் கோச்சா ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லாட்டி புது கோச் தேடுவாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ல உங்களுக்காக அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நிலவரம் இவ்வளவுதான். அது சரி, யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டென்ஷன் வந்து கண்டிப்பா அது அஸ்லம் இனம்தார் தான். அஸ்லம் இனம்தார் PKL சீசன் 11 பாதியில போயிட்டாரு இன்ஜுரி காரணமா. அவர் போனதுக்கு அப்புறமா டீமே நாசமா போயிடுச்சு. அது எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம். பட் அஸ்லம் இனம்தார் ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்த ஒரு பிளேயர், ஆல்ரவுண்டர், ஒரு கேப்டன், MVP அவார்ட்லாம் தாராளமா தட்டி தூக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அதனால அஸ்லம் இனம்தார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டென்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அஸ்லம் இனம்தாரை தவிர வேற யாரையுமே இவங்க ரீடைன் பண்ணலாம் கூட நான் வந்து ஏத்துப்பேன். பட் அஸ்லம் இனம்தார் ரீடைன் பண்ணாம விட்டாங்கன்னா நான் பெரிய சர்ப்ரைஸ் ஆவேன். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன். அவரை பண்ணிட்டாங்கன்னா வேற எல்லாமே செட் ஆயிடும் அவங்களுக்கு. அண்ட் அஸ்லம் இனம்தார் இல்லாம வேற யாரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம தமிழகத்தை சேர்ந்த அபினேஷ் நடராஜன் மாதிரியான ஒரு கவர் பிளேயரை இவங்க எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த PKL பொறுத்த வரைக்கும் நீங்க தேடி பார்த்தாலே வெரலிட்டி என்ற வகையில கவர் பிளேயர்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற கவர் பிளேயர், சீசன் பை சீசன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற கவர் பிளேயர்ஸ் சொல்லிடலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் அபினேஷ் நடராஜன். சோ அவரை கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கறத இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ அபினேஷ் நடராஜன் அண்ட் அஸ்லம் இனம்தார் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டென்ஷனா இருக்கும். அண்ட் இங்க அஸ்லம் இனம்தாரோட பார்ட்னர், ஃப்ரெண்டு எல்லாமே நம்மளோட மோஹித் கோயத். சோ மோஹித் கோயத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பிகாஸ் மோஹித் கோயத்தோட PKL சீசன் 11 பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரீசெண்டா டொமஸ்டிக்லயும் அவர் டிப்பா வருது. அந்த டீம் மேபி அவர் ரிலீஸ் பண்ணிட்டு FVM யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு கூட பிளான்ல இருக்கலாம். சோ மோஹித் கோயத்தை அவங்க ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அண்ட் தென் அபினேஷ் நடராஜனோட காம்போவான இல்ல பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சங்கேஷ் சாவந்த், அவர் தான் இன்னொரு கவர் பொசிஷனை பாத்துக்கிறாரு. சங்கேஷ் சாவந்தையும் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ சங்கேஷ் சாவந்த் அந்த லெஃப்ட் கவர்ல ஓகே ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, மற்ற 3 டிஃபரன்ஸுக்கு நல்லா அசிஸ்ட் பண்றாரு. பட் அவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு யங்ஸ்டரை உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க நம்ம புனேரி பல்டன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நம்மளோட சங்கேஷ் சாவந்த் அவரும் ரிலீஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது இல்லாம வேற யாரையெல்லாம் அவங்க ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ
கௌரவ் காட்ரி அவரை வந்து ரீடைன் பண்ணுவாங்க ஒரு ரைட் கார்னர். கௌரவ் காட்ரியை மட்டும் ரிலீஸ் பண்ணி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன். ஏன்னா கௌரவ் காட்ரி மாதிரியான ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர் கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால கௌரவ் காட்ரியை அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது இல்லாம அமன் அவரையும் ரீடைன் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு பிரைமரி பிளேயரா இல்லைனாலுமே ஒரு பேக்கப்பா அமன் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிகேஎல் சீசன் லெவலில் முகமது ரியாஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அமன் ஆல்சோ பெட்டர் சாய்ஸ் ஃபார் ரிட்டென்ஷன். அண்ட் இது இல்லாம ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஜித் குமார் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் வந்து பெருசா இதுக்கப்புறம் அவர் பேக் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீசன் தான், பட் அவங்களுக்கு தேவைப்படாதுன்னு நான் சொல்ல வரேன். இது இல்லாம பங்கஜ் மோகிதே வந்து இப்போதைக்கு சாய்ஸ்ல தான் இருக்காரு. பங்கஜ் மோகிதே ஆர் ஆகாஷ் ஷிண்டே இந்த 2 பேர்ல ஒருத்தரை தான் அவங்க ரிட்டைன் பண்ண போறாங்க. ஸோ 2 பேர்ல யாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன் 2 பேர்ல யாரை ரிட்டைன் பண்ணலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது இல்லாம மேக்ஸிமம் பிளேயர்ஸ் தாதா ஷோ புஜாரி, மோஹித், அலிஹாதி, ஆதித்யா ஷிண்டே, ஆரியவர்தன், துஷார் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த டைம் புனேரி பல்டன் ஒரு புது யூனிட்டை வந்து மேக்ஸிமம் செட் பண்ண நினைப்பாங்க. இந்த பிளேயர்ஸ்க்குலாம் மேக்ஸிமம் எவ்வியும் யூஸ் பண்ணிடுவாங்க, அது வந்து வேற விஷயம். பட் இதுல இருந்து மேக்ஸிமம் பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். வீடியோவோட இன்ட்ரோல சொன்ன மாதிரியே இந்த டீம் கிட்ட ரீடைன் பண்றதுக்கு NIP பிளேயர்ஸ் யாரையுமே இவங்க PKL சீசன் 11ல சைன் பண்ணி எடுக்கல. பட் சீசன் 12க்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் NIP சைன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.